ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சக்திராஜ் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். ஆக்சுவலாக இன்றைக்கி குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி இதே ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே, எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்டைல் குருமா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த குருமா சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே, புலாவ் எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறீங்களா பாருங்கள். ஒரு வடசட்டி மாதிரி எடுத்து வச்சுட்டு அது எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா, அந்த பதம் வர்ற வரையும் வதக்கிட்டு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் அரைச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்காமல் எண்ணெய் ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் அப்படி தான் அரைச்சி வச்சுக்கிடுவேன். அப்படி அரைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொரகொரன்னு இருக்காது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளியும் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரையும் அதை நம்ம அப்படியே விட்டுட்டா போதும். கொஞ்சம் குக் பண்ணதும் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். மசாலா வந்து நான் ஒன்று தான் போடுவேன். அது வந்து எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி கொடுத்தது. அது கறி குழம்பு, இந்த மாதிரி குருமாக்கு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த மசாலா. எனக்கு மசாலாலாம் அரைக்க தெரியாது, அம்மாவே அரைச்சி கொடுத்துருவாங்க. அதனால் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா பார்க்க கலரே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம போட்டு குழம்பு வைக்கும்போது குழம்பு கலர் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அது கொதித்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது நல்ல கலராகிடும். அந்த அந்த மசாலா பொடி வந்து 3 டீஸ்பூன் தான் நான் போட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் காரமும் சேர்த்துருக்காங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு, இதையும் ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு, அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு கொஞ்சம் எண்ணெயிலே வேக வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, தேங்காய் ஒரு அரை மூடிக்காய் எடுத்து வச்சுருக்கு. அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3, 4 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு பட்டை, 2 கிராம்பு இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். அரைச்சி அந்த இந்த இதில் ஊற்றி ஒருக்கா நல்லா கிளறிக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சோன்னா ஓரளவுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதுக்கடையில் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை பீல் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஓரத்தில் இருக்குது. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம ஃபைனலாக அந்த 2யும் ஆட் பண்ணணும். ஏன் அதை ஃபைனலாக ஆட் பண்ணுறோன்னா, அது ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கனால இதில் முன்னக்கூடியே போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் குக்காகி உருளைக்கிழங்குலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால தான் அதை கடைசியில் ஆட் பண்ணுறோம். ஒரு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த குழம்பு அப்படியே விட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு கிண்டி இதை போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வெந்தது தான். லைட்டாக அதில் போட்டால் அந்த மசாலா மட்டும் இறங்குறதுக்காண்டிடும். போட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே கொதிக்க வச்சுட்டு சிம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும். வச்சு முடிச்சிட்டிங்கன்னா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். சரி, குழம்பு ஒரு பக்கம் வச்சதுனால ஒரு பக்கம் நான் சாப்பாடையும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் வந்து குருமா குழம்பு வைப்பேன். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், புலாவுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெய்லியும் பார்க்க சக்திராஜ் விலாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய்.